ரஜினியும் அண்ணாமலை அவர்களும் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இதை ராகவா லாரன்ஸ் அவர்கள் அஃபிஷியலாக தன்னோட வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா பல பேர் அரசியலுக்கு வரேன் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் தன்னோட அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். ஸோ இதுக்கு முன் அண்ணாமலை மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. குற்றச்சாட்டுன்னு சொல்கிறது வதந்தி பரவி கொண்டு இருந்தது. அதாவது அண்ணாமலையும் ரஜினிகாந்தும் இணைந்து தான் இந்த கட்சியை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி பரவிக்கொண்டு இருந்தது. அது இன்னுமே ஸ்ட்ராங் படுத்துற விதமாக லதா ரஜினிகாந்த், அதாவது ரஜினிகாந்த் அவர்களோட ஒய்ஃப் ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் அரசியலுக்கு வருவதை பற்றி பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு வரலாம்னு அறிவித்ததுக்கு அப்புறமா என்கிட்ட பேசின தலைவர் ரஜினிகாந்த் தான். இத்தனை வருஷமாக என்னை வாழ வச்ச மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அரசியலுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. நான் பதவிக்கு வரணும்னு ஆசைப்படலை. படித்த ஒருத்தர் அங்கே உட்கார வச்சு பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஒருத்தர் யாருன்னு அவர் இதுவரை சொல்லவே இல்லை. அது யாருன்னு தலைவர் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அண்ணாமலை அவர்களை தான் இன்டைரக்டாக ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி எழும்பியிருக்கு. ஸோ அண்ணாமலை கூட இப்போ ரஜினிகாந்தும் அதுக்கப்புறம் ராகவா லாரன்ஸும் இணைந்து பயணிக்க போகிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.